கிறிஸ்துக்கள் அன்பான சகோதரர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்க்கையை நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய செய்தி என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அங்கே ஒரு சிறிய வசனமாக எழுதுகிறார். ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள் என்று அந்த அதிகாரத்தில் அந்த வசனத்தை சொல்லுகிறார். ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள் என்றால் புரியுதா? ஆவி என்றால் பரிசுத்த ஆவி. அவிழ்த்து போடாதீர்கள் என்றால் அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், திருவிவிலியத்தில் தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். தூய ஆவி என்றால் பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் ERV பரிசுத்த ஆவியினுடைய வேலையை நிறுத்தாதீர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பவுல் நம்ம டிரான்ஸ்லேஷனில் ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியை என்றால் பரிசுத்த ஆவியை, அதன் கிரியைகளை நீங்கள் தடுக்காதீர்கள். இங்கிலீஷில் கேச்சவில் quench not the spirit அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. இந்த quench என்கிற இந்த வார்த்தை இன்னொரு அதனுடைய விளக்கமாக என்ன கொடுக்கப்பட்டிருந்தால், அதாவது எஸ்டிங்கிஸ் என்கிற ஒரு வார்த்தை. இது நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர், தீயணைப்பான், நம்ம சில கம்பெனிகளில் பெரிய ஆஃபீஸ்களில் நம்ம வைத்திருப்பாங்க. அந்த தீயணைப்பான் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் அந்த ஒரு அர்த்தத்தில் வருகிறது. அதாவது பரிசுத்த ஆவி நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் தீயணைப்பான் கொண்டு அணைத்து விடாதீர்கள் என்று இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. அதனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பரிசுத்த ஆவியின் கிரியை நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள் என்று கருதுகிறார். அதனால் இந்த நாள் செய்தியாக என்ன நாம் பார்க்க போகிறோம் என்றால், இந்த நம்மில் செயல்படுகிற பரிசுத்த ஆவி எப்படி அதிகமாக நம்மிலே கிரியை செய்யும்படியாக அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து நாம் இதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் கிரியைகள் வல்லமையாக கிரியை செய்யும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்தது நாம் என்ன செய்தால் அந்த பரிசுத்த ஆவியின் கிரியை அங்கே அணைந்து போகும், இல்லாவிட்டால் அவிழ்த்து போடுவோம் என்று கூட நாம் கடைசியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த பரிசுத்த ஆவியின் செயல்பாடு குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே நாம் அறிந்திருக்கிறோம், தாவீது வாலிப வயசில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அங்கே சவுல் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலிருந்து அந்த தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்தார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது
இந்த கர்த்தருடைய ஆவி தன்மேல் இறங்கி இருந்ததுனால மிகுந்த வல்லமையாக செயல்படுகிறவராக இருந்தார். அவர் சொல்லும்போது ஒரு சமயத்தில் ஒரு சிங்கம் வந்து நான் மேய்த்து கொண்டிருந்த ஆட்டை பிடித்து கொண்டு போயிடுச்சு. நான் அதன் பின்னாலே சென்று அந்த சிங்கத்தை பிடித்து அடித்து அதன் வாயிலிருந்து அந்த ஆட்டை நான் விடுவித்தேன் என்று சொன்னார். அப்படியே கரடி ஒரு நாள் அப்படியாக நான் மேய்த்து கொண்டிருந்த ஆட்டை பிடித்தது, அதை நான் அடித்து அதன் வாயிலிருந்து அந்த ஆட்டை விடுவித்தேன் என்று சொன்னார். இப்படி கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது அவன் பலத்த செய்திகளை செய்கிறான். அப்படியே நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பலசாலியான யுத்த வீரனான கோலியாத்தை சிறு பையனாக அந்த கோலியாத்தை வீழ்த்தி அவனை இதெல்லாம் அவன் மேல் இருந்த அந்த கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினாலே அவர் செய்தார். அப்படியே நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் மேலே கர்த்தருடைய ஆவி இருந்தது. அவனை பிடித்து ஒரு கயிறினாலே பலமாக கட்டினார்கள் அவருடைய எதிராளிகள். அங்கே கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினதுனாலே அந்த கயிறு நூலில் நெருக்கப்பட்டது போல அங்கே அறுந்து போயிடுச்சு என்று வேதம் சொல்கிறது. அப்படியே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே அந்த சிம்சோன் என்ற தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனாலே ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அங்கே கொண்டு போடுகிறார். கர்த்தருடைய ஆவியின் அந்த வல்லமை எப்படியாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 14-15 அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் குயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையை பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். ஒரு சின்ன ஒரு பச்சை கழுதை தாடைகள் எடுத்து 1000 பேரை கொண்டு போடுகிறார். இதுதான் அந்த கர்த்தருடைய ஆவியின் வல்லமை. அப்படியே நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசிரியப்பு கூடாரம், அதில் உள்ள தட்டுமுட்டு சாமான்கள், செம்பு பித்தளை போன்ற அந்த உலோக வேலைகள், மர சாமான்கள் எல்லாம் செய்வதற்கு அங்கே ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டு அவன் மேல் கர்த்தருடைய ஆவி அங்கே கொடுக்கப்படும் போது அவன் அவைகளை எல்லாம் யூகித்து ஞானமாய் அங்கே செய்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். இதை குறித்து கூட படியுங்கள். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இப்போ தேவ ஆவி அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படும் போது அவன் ஞானமாக சகலத்தை செய்வதற்கு அங்கு அந்த ஞானம் கிடைக்கிறது.
அப்படியே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களோடு 1.5 வருடம் இருந்தார். அதன் பிறகு அவர் சிலுவையிலே மரித்து விட்டார். உடனே சீசர்கள் நம்மோடு கூட இருந்த நம்முடைய குரு மரித்து விட்டார். நாம் அவரை நம்பிக்கொண்டிருந்தோம், ஆனால் அவரை சிலுவையிலே கொண்டு விட்டார்கள் என்று அவர்கள் தங்கள் தங்கள் வேலைகளுக்கு போய்விட்டார்கள். அப்படி போன போது அவர்களை ஆண்டவர் இயேசு 1ஆம் நாள் உயிர் தெழுந்து அங்கே அவர்களோடு பேசுகிறார். பேசி என்ன சொல்கிறார் படிங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45 49 வசனங்களில் அங்கே அநேக தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை எல்லாம் பேசி அவர்களோடு அங்கே அநேக காரியங்களை சொல்லுகிறார். படிங்கிற வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பார்த்தீங்களா? இங்கே அவர்களோடு அநேக தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை பேசி, நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள், உங்களுக்கு உன்னதத்திலிருந்து ஒரு பலன், அதுதான் பரிசுத்த ஆவி உங்களுக்கு வழங்கப்படும். அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து எருசலேமிலும் மற்ற எல்லா தேசத்திலும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இந்த பரிசுத்த ஆவியை குறித்து புதிய ஏற்பாட்டில் சீசர்களுக்கு பேசுகிறார். அப்படியே அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நாம் படிக்கும்போது அவர்கள் கூடி ஒரு இடத்திலே இருந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய அந்த பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரையிலும் ஒரு இடத்திலே இருங்கள் என்று சொன்னதின்படியே அவர்கள் அப்படியே தரித்திருந்தார்கள். அங்கே அவர்கள் இருக்கும்போது நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே பலத்த சத்தத்தோடு ஒரு இடி முழக்கம் போல அங்கே அவர்களிடத்தில் அந்த பரிசுத்த ஆவி வந்து இறங்கி அவர்கள் வேறு வேறு பாஷைகளை பேசி அங்கே பலனடைந்து அங்கே அவர்களுக்கு எதிராக இருந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள் யாரை குறித்தும் அவர்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று சொல்லி அவர்கள் தைரியமாக அங்கே பிரசங்கித்தார்கள். இதுதான் உன்னதத்திலிருந்து வருகிற பலன், பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி புதிய ஏற்பாட்டில் அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளில் சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவி இன்றைக்கு வரையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பரிசுத்த ஆவி அப்படிப்பட்ட அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்து வரும்போது அந்த தேவ ஆவி அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை நாம் முதலாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகளில் அங்கே புறஜாதி மனுஷனாக்கிய கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் அங்கே தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். அவன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த மனுஷனிடத்திலே அங்கே ஆண்டவருடைய சீசனாகிய பேதுரு அங்கே அனுப்பப்பட்டு அவர் அங்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து
குறித்து அங்கே சாட்சியாக பேசும்போது அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அங்கே கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. நீங்கள் அந்த வசனம் 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10:44-46. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழித்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அங்கே அப்போஸ்தலர் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த புறஜாதி மக்கள் மேல கர்த்தருடைய ஆவி அங்கே ஊற்றப்பட்டது. அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இதையே நாம் இந்த சத்தியத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவதற்கு முன்பதாக அந்தகாரமாயிருந்தீர்கள் என்று சொல்கிறார். அந்தகாரம் என்றால் சத்தியத்தை அறியாமல் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருந்த நிலையை பவுல் அந்தகாரம் இருளில் நாம் இருந்ததாக எழுதுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். அதாவது நீங்கள் இருளில் இருந்தீர்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அப்படி என்றால் நாம் என்ன, அதாவது தேவனை பற்றி அறியாமல், தேவனுடைய திட்டத்தை பற்றி அறியாமல் ஒரு அறிவில்லாதவர்களாக இந்த பூமியிலே நாம் எதற்கு இருக்கிறோம், இனிமேல் என்ன நடக்கப் போகிறது, தேவனுடைய திட்டம் என்ன என்று ஒன்றுமே அறியாமல் உலகத்தார் போல இருளிலே இருக்கும். ஆனால் சத்தியத்துக்குள் வரும்போது தேவனை பற்றி அறிந்திருக்கிறோம், தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்து நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். அதனால நாம் எப்படி இந்த ஒரு வெளிச்சத்துக்கு வந்தோம் என்றால், நாம் இந்த சத்தியத்தை நினைக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியத்தை கொடுத்தார், நாம் அதை கேட்டோம், அதை விசுவாசித்தோம். அதன் பிறகு தேவனோடு நாம் ஞான ஸ்நானம் என்ற உடன்படிக்கை செய்தோம். அப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்து நாம் வெளிச்சத்துக்கு வந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இந்த பரிசுத்த ஆவியை குறித்து இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்திருந்ததுனால அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் மேலே அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி இருந்ததினால அவர் அப்படியாக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அதனால இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவி தேவன் சார்பாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நன்மைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் இருக்கிறார். வெளிச்சம் இந்த பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது
நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது மத்திய 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். படிக்கிற அந்த வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், மலை மேல் இருக்கிற பட்டணம் போல. வெளிச்சம் என்றால் நாம் தேவனுக்காக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. அப்படியே நீங்கள் உலகத்துக்கு விளக்கு, வெளிச்சம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுகிற சீசர்களை பார்த்து சொல்கிறார். அப்படியே அப்போஸ்தலர் பவுல் பேசியிருக்கிறது போது கூட பேசிய 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று எழுதுகிறார். அப்போ நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம், சத்தியத்தை பெற்றுக்கொண்டோம், நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தோம், தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம். அப்படி என்றால் நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். வெளிச்சம் என்றால் தேவனுக்கு பிரியமாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனை பேசல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறீர்கள், அவைகளில் நீங்கள் நடக்கும்படி முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ண. விசுவாசித்தேன், நானே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டேன் என்று நாம் அமைதியாக இருப்பது அல்ல. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்திகளாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நாம் இருக்கிற இடத்துல நாம் வெளிச்சமாக இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு பிரகாசம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் அடுத்ததாக ஆண்டவர் இயேசு சொல்லும் போது 15ஆம் வசனத்தில் அங்கே ஒரு மரக்கால் கொண்டு மூடி வைக்கப்படுகிறது. அப்படி நாம் இருக்கிறோம். அப்படிங்கிற அந்த வசனம் மத்தேயு 5:15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ மரக்கால் என்று ஒன்று இருக்கிறது. இது தெரியுமா உங்களுக்கு? மரக்கால் ஒரு கூடை போல ஒரு அளவு, அந்த விளக்கை மரக்கால் கொண்டு மூடி வைத்துக் கொண்டால் ஒன்றுமே அது வெளிச்சம் வராது. அதனால நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் இந்த மரக்கால் போன்ற ஒரு மூடியை வைத்து நாம் வெளிச்சம் கொடுக்காதவர்களாக இருக்கிறோமா என்று பார்க்கிறோம். இந்த மரக்கால் என்பது என்ன என்பது குறித்து கூட நாம் கடைசியில் பார்க்கலாம். அதனால இப்படியாக சொல்லிக்கொண்டு ஆண்டவர் சொல்லும் போது 16ஆம் வசனத்தில் இவ்விதமாக கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ மரக்கால் கொண்டு மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல அந்த விளக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறதாக நாம் பிரகாசிக்கிறவர்களாக, நற்கிரியைகள் செய்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். அதனால நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வருவதற்கு காரணம் இந்த பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் எவ்வளவாக நாம் பெற்றுக்கொள்கிறோமோ
அவ்வளவாக நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக வாசிக்கிறவர்களாக நற்கிரிகளை செய்கிறவர்களாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக. இப்போ இந்த பரிசுத்த ஆவியை குறித்து நாம் பார்க்கும் போது ஒரு உதாரணம் சொல்லும் போது, பழைய கிராமங்களில் பழைய காலத்தில் ஒரு விளக்கு இப்படியாக லாந்தர் விளக்கு என்று பார்த்துருக்கீங்களா? லாந்தர் ஆமாம், இந்த மாட்டு வண்டிகள் கூட தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த விளக்கு எரிவதற்கு அதற்கு எண்ணெய் தேவை. இதில் எண்ணெய் இப்போ ஒரு முறை அதற்கு எண்ணெய் விடப்படுகிறது. இந்த எண்ணெய் விட்டால் அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்குமா? 2 நாள் 3 நாள் 4 நாள் இந்த எண்ணெய் தீர்வது வரையிலும் எரியும். அதன் பிறகு நாம் மீண்டுமாக அதில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். அப்போ அந்த எண்ணெய் ஊற்றினால்தான் திரும்ப அது எரிந்து கொண்டே இருக்கும். அப்படியே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படியே நமக்கு நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறோம், ஞானஸ்நான உடன்படிக்கை செய்கிறோம். அப்பொழுது தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி அப்படியே நம்முடைய வாழ்க்கை முழுக்க அப்படியே பிரகாசித்துக் கொண்டு இருக்காங்க. அந்த லாந்தல் லைட்டு போல நாம் அப்பப்போ செக் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த லைட்டு அது பிரகாசமாக எரிகிறதாக இருக்கும். இல்லாவிட்டால் அந்த விளக்கு அணைந்து போகும். இந்த எண்ணெய் ஆகிய பரிசுத்த ஆவி நமக்கு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வெளிச்சம் குறைந்து 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 ஒரு நாளையாக அணைந்தே போய்விடும். இப்பொழுது நாம் பார்க்கலாம், இந்த பரிசுத்த ஆவி நமக்கு அதிகமாக நாம் பெற்றுக்கொண்டு நாம் நல்ல பிரகாசிக்கிறவர்களாக, அநேக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு நாம் என்ன காரியங்கள் செய்தால் இந்த பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் நமக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்று நாம் சில காரியங்கள் குறித்து தியானிக்க போகிறோம். சரிங்களா? இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் எல்லாம் அர்த்தம். இந்த பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்மால் பிரகாசிக்க முடியாது, நாம் நற்கிரியைகளை செய்ய முடியாது, தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கவும் முடியாது. அதனால இந்த பரிசுத்த ஆவி நமக்கு அதிகம் தேவையாக இருக்கிறது. அதற்கு முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும் போது, நாம் தேவனோடு அதிகமாக ஒரு நெருங்கிய தொடர்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். நெருங்கிய தொடர்பு எப்படி நாம் தொடர்பு கொள்வது? தேவனோடு நாம் தொடர்பு கொள்வதற்கு நமக்கு வேதம் சொல்லுகிறது. முதலாவது ஜெபம். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. ஏனென்றால் அந்த ஜெபம் என்ற ஒரு காரியம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கூட சொல்லும் போது, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெபம் நாம் தேவனோடு வைக்கிற ஒரு தொடர்பாக. அப்படி அடுத்ததாக வேத தியானம். வேத தியானம் என்பது தேவன் நம்மோடு பேசுவது. இந்த
ஜெபம், நாம் தேவனோடு பேசுவது, வேத தியானம் என்பது தேவன் நம்மளோடு பேசுவது. இதை நாம் எவ்வளவாக அதிகமாக செய்கிறோமோ அவ்வளவாக அந்த பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படும். இல்லாவிட்டால் நாம் அந்த லாந்தர் லைட் போல ஒரு முறை கொடுக்கப்பட்ட அந்த ஆவி எண்ணெய் அது கொஞ்ச நாட்களில் நாம் இப்படிப்பட்ட இந்த ஜெபம் வேத தியானம் செய்யாமல் இருந்தால் அந்த எண்ணெய் தீர்ந்து போனது போல பரிசுத்த ஆவி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இல்லாமல். அதனால தேவனோடு நாம் அதிகமாக தொடர்பை ஏற்படுத்திக் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மூலம் தேவன், எல்லாவற்றுக்கும் மூல காரணம், ஜீவ ஊற்று. வேதத்தில் நாம் படிக்கிறோம் 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாயிருக்கிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இன்னும் 1:6 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவனே எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறார். தேவனோடு நாம் அதிகமாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு அதிகமாக தொடர்பில் இருந்தார். எப்போதும் அவரோடு இருந்தார், ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தார். அதனால் ஆண்டவர் இயேசு சொல்லும் போது யோவான் 8:29 அவர் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிதா எப்போதும் என்னோடு இருக்கிறார். நான் எப்போதும் அவருக்கு பிரியமாகவே ஜீவிக்கிறதுனால அவர் என்னை தனியே இருக்கிறார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரி, நமக்கு குரு, நமக்கு மாஸ்டர். அவரை போல நாம் பிதாவாகிய தேவனோடு எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றுக்கும் பெரியவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இப்போ நாம் ஆண்டவர் இயேசு எப்படி பிதாவோடு அதிக தொடர்பில் இருக்கிறாரோ அப்படியே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் அதிக தொடர்பில் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நான் உலகத்துக்கு ஒளி என்று சொல்கிறார். நாம் சிறிய வெளிச்சங்கள், நீங்கள் விளக்கு என்று சொல்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கே ஒளி. படிங்கள் யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்துக்கு ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்து. இப்படியாக அநேக வசனங்கள் இருக்கிறது. யோவான் 9:5 அப்படியாக சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாக ஏசாயா 42:7 அப்படியாக பேசப்படுகிறது. அவர் ஜாதிகளுக்கு ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா
49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட அப்படியாக உலகத்துக்கே எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஒளி என்று சொல்லப்பட்டது. அதனால நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் அதிக தொடர்பு உடையவர்களாக இருக்கிறோம். ரொம்ப நெருங்கி எப்போதும் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் உலகிலே வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வேதம் சொல்லும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூரணராக இருக்கிறார். நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூரணமுடையவராக அதிலே யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் பரிபூரண என்று சொல்லப்பட்டது. இப்படியாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் தேவனோடும் எவ்வளவாக நெருங்கி தொடர்பில் இருக்கிறோமோ அவ்வளவாக நமக்கு அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும். நாம் அந்த வெளிச்சம் வீசுகிறவர்களாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கும். இல்லாவிட்டால் நாம் அதிகமாக ஜெபமோ இல்லாவிட்டால் வேத தியானமோ செய்யாமல் தூரமாக இருந்தால், தேவனை விட்டு நாம் எவ்வளவாக தூரமாக போகிறோமோ அவ்வளவாக நாம் அந்த வெளிச்சத்திலிருந்து தூரமாக போய்கொண்டே இருக்கிறோம். அது ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் நாம் தூரமாக போய் 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 அந்த விளக்கு அணைந்தது போல நாம் இருளிலே போய்விடுகிறவர்களாக இருப்போம். அதனால் நாம் ஜாக்கிரதையாக ஒளியாகிய தேவனோடும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற ஒளியாக பிரகாசமாக எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் தேவனோடும் நாம் அதிகமாக ஜெபத்திலும் வேத தியானத்திலும் நெருங்கி நாம் வரும்போது இந்த பரிசுத்த ஆவி நமக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதாக இருக்கும். அடுத்ததாக தேவன் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். அதை நாம் அந்த வெளிச்சத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியை நாம் அதிகமாக வாஞ்சித்து அப்படிப்பட்டதான வேத தியானம் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் நாம் இன்னும் அதிகமாக வளர்க்கிறவர்களாக தேவ ஆவியை அதிகமாக கூட்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பரிசுத்த ஆவி நம்மை விட்டு போய்விடும். அந்த எண்ணெய் எப்படி அதை தீர்ந்து அந்த விளக்கு அணைகிறதோ அப்படியாக அணைந்து போகும். வசனப்படிகள் ஏசாயா 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தனவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஆமா, மகிமை பொருந்தினவராக ராஜாவை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தூரத்தில் நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலேயே 22ஆம் வசனம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் தான் நம்மை ரட்சிக்க வேண்டும், வேறு வழியே இல்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் தேவனோடும் அதிக தொடர்பு. அப்படியே தேவனை குறித்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நாம் அதிக ஒரு சிந்தை, எண்ணம், நாட்டம் உடையவர்களாக இதில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டின் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் அப்போ உலக பிரகாரமான காரியங்களில் நாம் அதிக ஈடுபாடு
நாட்டம் இல்லாமல். அதைத்தான் நீங்கள் கிறிஸ்து இயேசு வீற்றிருக்கிற அந்த இடத்தில் உள்ளதே யோசனை கொள்ளுங்கள் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் கொலோசியர் 3:1-4. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். மேலானதை தேட வேண்டும். உலக காரியங்கள், கவலைகள், இப்படி நாம் யோசனை இல்லாமல் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு வலது பாரிசத்தில் வீட்டிருப்பது போன்ற அந்த காரியங்களை நாம் யோசனை பண்ண வேண்டும். இது நமக்கு சுலபமான காரியமா? உலக கவலைகளை மறந்து நம்ம அப்படி யோசனை சுலபம் சுலபம் இல்லை, கஷ்டம். ஆனால் பாருங்கள், ரொம்ப சுலபம். எப்படி என்பதால் நாம் ஜீவித்திருப்பது அவரால். நாம் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா சோர்ஸ் அவரால் பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவரை எல்லா விதத்திலும் நாம் அவரை அறிகிறோம், உணர்கிறோம். பூமியில் இன்றைக்கு நாம் சாதம் சாப்பிட்றோம், பழங்கள் சாப்பிட்றோம், சீசனுக்கு ஏற்ற மாம்பழம், பலாப்பழம், ஒவ்வொரு பழங்கள், காய்கள், அரிசி, கோதுமை எப்படி வருகிறது? தேவன் விளைவிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. படியுங்கள் அப்போஸ்தலர் 14:17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது. இவ்விதமாய் சாட்சி விளங்க பார்த்தீங்களா? நாம் ஆகாரம் புசிக்காம ஜீவனோட இருக்க முடியுமா? ஒரு மூட்டை தண்ணி வருது, எப்படி எப்போது யோசிச்சுக்கிறீங்களா? இந்த தண்ணியை தேவன் பூமியில நீரோட்டமாக வைத்திருக்கிறார். அவருடைய அனாதி ஞானம், அனந்த ஞானம். இந்த தண்ணி இல்லைன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகிடும். குடிக்க முடியாது, சமைக்க முடியாது, எவ்வளோ பிரச்சனை வரும். இதை நாம் யோசிக்க வேண்டும். அப்படியே தேவனுடைய மகத்துவங்களை நாம் எல்லாரும் பார்க்கிறோம். வேதத்திலே சங்கீதம் 19 படித்து பாருங்கள். வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயங்களில் அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படுத்துகிறது. அவைகளுக்கு பேச்சில்லை, ஆனாலும் அவைகள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது தேவனுடைய மகத்துவங்களை. சூரியன் உதித்தது, அது இன்றைக்கு பிரகாசமாக பிரகாசித்து சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 19 படியுங்கள். அப்படியே ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பார்த்தீங்களா? உலகம் உண்டானது முதல் கொண்டு இவைகளை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். யாரும் போக்கு சொல்ல இடமில்லை. தேவனுடைய மகத்துவங்களை நாம் கண்ணார பார்த்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம். நாம் எப்போதும் அவரை நினைத்துக் கொள்ளலாம். அதிலே மேல 19ஆம் வசனம்.
தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஜனங்கள் குருடராயிருக்கிறார்கள். தேவனுடைய மகத்துவங்களை உணர்ந்து கொள்ளாமல் குருடராக இருளில் இருக்கிறார்கள். தேவனுடைய அவ்வளவு வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சூரிய பிரகாசம், ஒவ்வொரு நாளும் ஆகாரம், காய்கள், பழங்கள், பூக்கள் உள்ளே வைத்துக் கொண்டே இருக்கிறார். தம்மை குறித்து சாட்சி விளங்கப்படுகிறார். யோபு புஸ்தகத்திலே படிக்கும் போது இந்த பூமியை அவர் அந்தரங்கத்திலே அங்கே தொங்க விட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். இவ்வளவு ஆச்சரியம்! இந்த பூமியினுடைய வெயிட் எவ்வளவு? ஒவ்வொருவரும் 70 கிலோ 80 கிலோ. இந்த பூமி கோடி கோடி ஜனங்கள் எல்லாம் அப்படியே பூமியில் அந்தரங்கத்தில் வானத்தில் இருக்குது. படிங்கள் யோபு 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அந்தரத்திலே இந்த பூமியை தொங்க வைத்திருக்கிறார் தேவன். தேவனுடைய மகத்துவத்தை என்ன சொல்லுவது? இவையெல்லாம் அவருடைய கிரியைகளிலே கடைக்கோடியானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 13-14 வசனங்கள், 26, 13, 14. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிட்டு, இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றார். இவையெல்லாம் அவருடைய கிரியைகளிலே ரொம்ப கடைக்கோடியானது, ரொம்ப குறைவானது. அவருடைய செயல்கள் இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சம், பேரண்டம், எல்லையில்லாத வானம், எல்லையே இல்லை. செயல்கள் அப்படியாக. அதனால நாம் அவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். அவருடைய மகத்துவங்களை நாம் காண்கிறோம். அவராலே நாம் பிழைத்திருக்கிறோம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, சகல பிராணிகளும் அவருடைய கரங்களில் சகல பிராணிகளின் ஜீவனும் இருக்கிறது. அதிலே தான் யோகுல 12:10 சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. அவருடைய கையிலே இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம விருப்பத்துக்கு நம்ம பிழைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். அவருடைய கரங்களிலே இருக்கிறோம். நாம் அவராலே பிழைத்திருக்கிறோம். நாம் சில பேர் இருந்தால் கூட அவருடைய சித்தத்தின்படி நாம் இங்கே வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், தியானிக்கிறோம். அதனால இந்த சபையாக இப்படி நாம் கூடி வரும்போது என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இவைகளில் நாம் முழுமையாக அதை உணர்ந்து கொள்ளுகிறோமா என்றால் இல்லை, கொஞ்சமாக தான் உணர்ந்து கொள்கிறோம், ஒரு பாதி அளவுதான். அதனால அதிகமாக நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். இதை ஒரு குறிப்பாக வைத்துக்கொண்டு நாம் அதிகமாக வேதத்தை தியானிக்க வேண்டும். அதை தியானிக்கும் போது இன்னும் அதிகமான தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது பாருங்கள், தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3:15 வசனத்தில் இந்த வேத வசனம் தான் நமக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு ஞானமாக இருக்கிறது. அதனால
என்ன பண்ணு? அடுத்தது அதை படிங்க. 3:15 கிறிஸ்து இயேசுவில் பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பார்த்தீங்களா? உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கும் வேத எழுத்துக்கள். வேதம் தான் நம்ம ரட்சிப்புக்கு வழிநடத்துகிறது. வேறு எதுவும் நம்மை ரட்சிப்புக்கு வழி நடத்தாது. உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கும் வேதத்தில் அதிகமாக தியானமாக இருக்க வேண்டும். இந்த வேதம் நமக்கு என்ன தருகிறது? தேவனை பற்றிய அறிவை நமக்கு தருகிறது. தேவனுடைய சித்தம் என்ன என்று நமக்கு சொல்லித் தருகிறது. தேவனுடைய திட்டத்தை குறித்து நமக்கு தேவனுடைய திட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்கு என்ன, அது கூட வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்த வசனத்தில் கூட 16-17 சொல்லுங்க, படிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. வேத வசனம் நம்ம என்ன செய்கிறது? ஞானம் தருகிறது. ரட்சிப்புக்கேற்ற ஞானம் நம்மை போதிக்கிறது. நாம் தவறாக இருந்தால் நம்மை கண்டிக்கிறது, நம்மை சீர்படுத்துகிறது, நம்மை இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமாக வாழும்படியாக நமக்கு வசனம் நமக்கு போதிக்கிறது. இப்படியாக ஒரு மனுஷன் முழுவதுமாக தேர்ச்சி அடையும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. அதனால வேத தியானம் மிக மிக அவசியம். எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? காலையில் எழுப்பலாம் உடனே முதலாவது. ஆமாம், அப்புறம் கூட சாயங்காலம் கூட படிக்கலாம். படிக்கிறீங்களா? கூட படிக்கலாம். இப்போ நான் எப்படி படிக்கிறேன்னா, சுவிசேஷம் மத்தியிலிருந்து தொடங்கி ஒரு நாள் அது நம்ம டைம் எப்படி இருக்கு, ஒரு அதிகாரம் எல்லாருக்கா 2 அதிகாரம், அந்த காலையில் எழுப்பின உடனே ஃப்ரெஷ்ஷாக. அப்படியே நிருபங்கள், இதில் ஒரு அதிகாரம் நிருபங்கள், ரோமர் நிருபத்திலிருந்து வருதிலியா, பொருந்தியர், கொலோசு, கலாத்தியர், அந்த நிருபங்களில் ஒவ்வொரு அதிகாரம். இவைகளை நம்ம அப்படி கலந்து படிக்கும் போது அநேக சத்தியங்கள் நமக்கு கொடுக்கும். தினசரி இந்த நம்ம பிரசங்கம் கொஞ்சம் அது ஒரு கைடன்ஸ். அதிகப்படியாக நான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறேன். அப்போ தேவனோடு தொடர்பு எப்படி? முதலாவது ஜெபம், அடுத்தது வேத தியானம், அடுத்தது தேவனை குறித்த ஒரு சிந்தை. எப்போதும் அது சுலபம். ஏனென்றால் அவரால் நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் அசைக்கிறோம், நாம் நடக்கணும். காற்று எங்கிருந்து வருது? காற்று இல்லாமல் ஜீவிக்க முடியுமா? காற்றை தேவன் பட்டகசாலையிலிருந்து திறந்து விடுகிறார். இல்லை நம்ம சிஎம் இல்லை பிரதமர் ஏதாவது கொடுக்குறாங்களா? தேவன் எல்லாம் தேவனுடைய செயலாக, எல்லாம் தேவனுடைய செயலாக நாம் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால தேவனை குறித்து அந்த நினைக்கிற எண்ணங்கள் எப்போதும் உள்ளத்தில் இருக்கிறது. கிறிஸ்து தேவனுடைய வருஷத்தில் இடத்துள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். அப்படியே
இந்த வேத தியானம் என்பது வெறும் பைபிளை படிச்சுட்டு அப்படியே போனால் புரியாது. வேத தியானம் என்பது வேத வசனத்துக்குள்ளாக இருக்கிற சத்தியம். நீங்க முழுமையாக வேதத்தை படித்தாலும் தேவனுடைய திட்டம் தெரியாது. ஆதியாகமத்தில் அங்கே மனுஷன் சிருஷ்டிக்கப்படுகிறான், பாவத்துக்குள்ளாக போகிறான். வெளிப்படுத்தல வரும்போது அந்த மனுஷன் அங்கே புதுப்பிக்கப்படுகிறார், புது சிருஷ்டியாகிறார். அந்த பாவத்திலிருந்து விலகி புது மனுஷனாக வருகிறார். இதற்காக அநேக சாட்சிகள், அநேகருடைய சாட்சிகள், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. தேவனுடைய திட்டம் அங்கே தேவன் அமைத்து வைத்திருக்கிறார். அவைகளை படித்து நாம் ஆராய்ந்து நிதானித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்துகிறார்கள்? ஆபிரகாம் பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துகிறார். ஈசாக்கு ஆண்டவர் இயேசு. ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள். இது யாரை அடையாளப்படுத்துகிறது? இது நான் படிக்கணும் இல்லையா கலாத்தில்? ஆபிரகாம், சாரா, ஆகார், இது எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய 2 உடன்படிக்கைகள். இன்னொரு 3வது ஒரு மனைவி கேத்துரா. இது யாரை அடையாளப்படுத்துகிறது? உலகத்தையே அடையாளப்படுத்துகிறது. இதுதான் தேவன் அடையாளமாக. இவைகளை நாம் சும்மா வறுமையாக படித்துக் கொண்டு போனால் ஒன்றும் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆராய்ந்து கற்றுக்கொண்டு தேர வேண்டும். தேவனுடைய திட்டங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அந்த கேத்தூரால் விஷயத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அதிகாரம் 27ஆம் அதிகாரத்தில் வருது. அங்கே அந்த கேத்தூராலுக்கு 6 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த 6 பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் ஜீவனோடு இருக்கும் போதே அங்கே கிஃப்டாக சில காரியங்களை கொடுத்து அவர்களை தூரமாக அனுப்பி விடுகிறார். ஆனால் ஈசாக்குக்கு தமக்குண்டான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். எவ்வளோ அங்கே ஒரு நிழல் வைத்திருக்கிறார். ஈசாக்கு ஆண்டவர் இயேசுக்கு நிழலாக இருக்கிறார். அப்போ உலகத்தையும் அவர் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அப்படியே ஈசாக்கு போல ஆண்டவர் இயேசுவும் சபையும் தேவனுக்குரியதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ சபை இப்பொழுது தெரிந்து கொள்ளப்படுகிற சபை இயேசுவோடு உடன் சுதந்திர. படிக்கிறேன் இல்லையா? மணவாளன் மணவாளன் உடன் சுதந்திர. அப்படிப்பட்ட ஒரு நிழலை தேவன் வைத்திருக்கிறார். அப்படியே யோசேப்பு ஆண்டவர் இயேசுக்கு நிழல். அங்கே படிக்கும் போது யோசேப்பு சகோதரர்களால் அநியாயமாக குற்றப்படுத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்று அநேக உத்திரவங்களின் வழியாக போகிறார். இவையெல்லாம் நமக்கு பாடங்கள், சாட்சிகள். நீதி நிமித்தம் அவர் எவ்வளவு துன்பம் வந்தார் அதை சகிக்கிறார். இது நமக்கு போதனையாக பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு யாருக்கு நிழல்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல். அப்படியே சபை இயேசுவை போல எப்படிப்பட்ட உபத்திரவங்களில் போனாலும் நான் நீதியாக நிற்பேன். அது சிறைச்சாலையாக இருக்கலாம், பொய்யாக குற்றம் சாட்டப்படலாம். எப்படிப்பட்ட நான் அவரை போல
இதுதான் நமக்கு சாட்சிகள், இதுதான் வேத தியானம். இப்படியாக நாம் வேதத்தை தியானித்து இயேசு கிறிஸ்துவின் அந்த சாயலுக்காக வர வேண்டும். இதுதான் வேத தியானம். அதனால நீங்கள் எவ்வளவாக வேதத்தை தியானிக்கிறீர்களோ அவ்வளவாக நம்முடைய ஆவியை தேவைப்படும். நீங்கள் பிரகாசிப்பீர்கள், நற்கிரிகளை செய்வீர்கள், தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்பீர்கள். இல்லாமல் இப்போ இதெல்லாம் காலையில் கூட ஒரு யோசனை வந்தது. இந்த பரிசுத்த ஆவியே சில சபைகளில் பாடல் பாடி அப்படியே ஆராதனை ஆராதனை அப்படின்னு வேக வேகமாக அடித்து ட்ரம்ஸ் அடித்து ஒரு ஒரு வேகத்தில் என்னென்னோ பேசுகிறாங்க, முடிக்கிறாங்க, அப்படியே சுற்றுறாங்க. இது அல்ல பரிசுத்த ஆவி. இது வேற ஆவி, இது வேற ஆவி. சரிங்களா? அது இங்கே உடுக்க அடிக்கும் போது பாருங்க அந்த ஆவி. ஆமாம், தேவனுடைய ஆவி என்பது இப்படித்தான். வேதத்தை நாம் எவ்வளவாக தியானிக்கிறோம், தேவனோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு எவ்வளவு நெருங்குகிறோம் அவ்வளவா அந்த வெளிச்சம் நமக்கு கொடுக்கும். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால இந்த ஒரு வழிமுறைகள் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள். அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாமும் நம்மை போன்ற பாடுள்ள மனுஷர்கள் தான். பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக தீர்க்கதரிசிகள் அவர்கள் பலத்த செய்கைகளை செய்தார்கள். அவர்கள் தேவனோடு அதிகமாக தொடர்பில் இருந்தார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவியை அதிகமாக பெற்று நாம் பிரகாசிக்க நம்முடைய சொந்த பலவீனங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் குறைவுள்ளவர்கள், நாம் பலவீனமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்றால், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டமெல்லாம் ஒரு பரிபூரணமாக இருக்கிறது. தேவன் பரிபூரணமானவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிபூரணமானவர். அவருடைய ரட்சிப்பின் திட்டங்கள் பரிபூரணமாக இருக்கிறது. அந்த பரிபூரணமான ரட்சிப்பின் திட்டத்தில் நாம் பங்கெடுப்பது, நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்கள். அதனால் அந்த திட்டத்தை, அவருடைய பரிபூர்ண திட்டத்தை நாம் சரியாக செய்ய முடியாது. நாம் எவ்வளவாக நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவாக தேவன் அவருடைய பலத்தை நமக்கு தந்து, அந்த பலன் தான் பரிசுத்த குறைவுள்ளவர். அப்போஸ்தலர் சொல்லும் போது பாவிகளுக்கெல்லாம் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம மாற்றுவோம். எவ்வளவாக நாம் குறைவுள்ளவர்கள் என்று நம்மை தாழ்த்த வேண்டும். அதனால இது ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே தாவீது ராஜாவாக இருக்கிறார். அவருடைய மகன் அப்சலோம் இந்த தாவீதின் சிங்காசனத்தை சூழ்ச்சி செய்து அப்சலோம் அங்கே ராஜாவாகிறார். அங்கே ராஜாவாகும் போது தாவீதும் அவரோடு கூட பலவான்கள் அநேகரோடு அவர் தப்பித்து வனாந்திரத்துக்கு ஓடுகிறார். ஓடும்போது
அவரோடு பலசாலிகள் இருக்கிறார்கள், யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனுஷன், சிமேயி என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் வந்து தாவீதை தூசிக்கிறார். இரத்த பிரியனே, அநேக வார்த்தைகள், வேலியாளின் மகனே என்று தூசிக்கிறார். இத்தனைக்கும் தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இப்படி அவருடைய மகனால் வஞ்சிக்கப்பட்டு அவர் வனாந்தரத்துக்கு திறக்கப்படும் போது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனால் தூசிக்கப்படுகிறார். அப்பொழுது அவரோடு கூட இருந்த யுத்த வீரர்கள், பலவான்கள், இந்த செத்த நாயை சொல்லுங்கள், தலையை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீது வேண்டாம், இந்த இடத்திலே வேண்டாம். ஏனென்றால் என்னுடைய மகனே எனக்கு விரோதமாக வந்திருக்கிறார். தேவன் இவைகளை பார்க்கிறார். இந்த ஒரு தாழ்மை, இந்த ஒரு சூழ்நிலை, இதை பார்த்து தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்று அங்கே தடுத்து இந்த வசனம் படியுங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான். பார்த்தீங்களா, அவர் அங்கே தாவீதோடு பலசாலிகள் இருக்கிறார்கள். முன்னப்போ அவரை க்ளோஸ் பண்ணிடுவார். தாவீது சொல்லுகிறார், இப்படிப்பட்ட இந்த ஒரு நித்தியான சூழ்நிலையில இதை பார்த்து தேவன் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இப்படியாக இது நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவாக நீதியாக வாழ வேண்டும் என்று நாம் வாழ்ந்தால் நமக்கு எதிராக வரலாம். இதெல்லாம் நமக்கு பாடம். ஆண்டவர் இயேசு என்ன தீமை செய்தார்? அவரை பின்பற்றின சீசர்கள், பரிசுத்தவான்கள் என்ன தீமை செய்தார்கள்? அவர்களை கொன்று போட்டார்கள். இதுதான். ஆனால் இது நமக்கு பாடம். தேவன் இவைகளை பார்த்து அவர் நம்முடைய சிறுமைப்படுகிற, தாழ்த்தப்படுகிற, அவமானப்படுகிற அந்த காரியங்களை பார்த்து தேவன் நமக்கு நன்மையை சரி கட்டுவார். இதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதனால நாம் எல்லா விதத்திலும் நம்மை தாழ்த்த வேண்டும். நாம் குறைவுள்ளவர்கள் என்று நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். இப்படியாக நாம் நம்மை குறித்து நாம் அறிவோம். சரிங்களா? நாம் நல்லவர்களா? நாம் நல்லவர் என்று நமக்கு தேவன் அந்த சத்தியத்தை கொடுத்தாரா? நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவன் அறிவார். அப்படியே வேறு யார் அறியது? நம்மை பற்றி நாமே அறிவோம். சரிங்களா? நாம் அறிந்து கொள்வோம். அடுத்ததாக தேவன் அறிவார். தேவன் அப்படி இருந்த நமக்கு இந்த மேலான சக்திகளை கொடுத்தார். அவருடைய அன்பை ருசிக்க நமக்கு கிருபை செய்தார். அதனால நாம் குறைவுள்ளவர்கள் என்று நம்மை தாழ்த்தும் போது தேவன் அவருடைய பலனை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை பிரகாசிக்க அவருக்கு சாட்சியாக நற்கிரிகளை செய்யும்படியாக அவர் நம்மை நடத்துகிறார். அடுத்ததாக 3வது ஒரு காரியம், அவர் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியை அதிகமாக தந்து நம்மை பிரகாசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம்
தேவனிடத்தில் முழுமையாக ஒரு அர்ப்பணிப்பு நாம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நாம் எவ்வளவாக தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவாக அந்த பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படும். தேவையாக நாம் எல்லாரும் விசுவாசித்து ஞானஸ்நான அந்த பிரதிஷ்டை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், கன்சிக்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த அர்ப்பணிப்புக்கும் பூரண அர்ப்பணிப்பு, கான்சிக்ரேட், ஃபுல்லி கான்சிக்ரேட், இதற்கு இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முழுமையான அர்ப்பணிப்பு, அதற்கும் அர்ப்பணிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் எவ்வளவாக தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவாக அவர் தம்முடைய ஆவியை நமக்கு, அதாவது இந்த முழுமையாக அர்ப்பணிப்பு உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நாம் பார்க்கும்போது, அவர்கள் எல்லா இடத்திலேயும், அவர்கள் வீட்டிலேயும் சரி, இல்லாவிட்டால் வேலை ஸ்தலங்களிலேயும் சரி, மற்ற யாரோடு பழகும் போதும் சரி, எல்லாரிடத்திலும் ஒன்று போல் இருப்பார்கள். தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக தங்களை வெளிப்படுத்துவார்கள். மற்றவர்கள் இடத்துக்கு ஏற்றால் போல சபையிலே ஒரு விதமாக, வீடுகளிலே ஒரு விதமாக, வேலை ஸ்தலங்களிலே ஒரு விதமாக, இதுதான் அந்த புள்ளி கான்சிக்ரேட்டட் இல்லாவிட்டால் அந்த கான்சிக்ரேட் முழுமையான அர்ப்பணிப்புக்கும் அர்ப்பணிக்கிறேன் என்று அதை சொல்லுங்கள். அப்போ முழுமையான அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் அர்ப்பணிக்கும் போது அவர் தன்னுடைய ஆவியை நமக்கு அதிகமாக, நாம் இது அடிக்கடி ஒரு வசனம் இங்கே கொடுப்போம். அதாவது மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பலவந்தம் என்று சொல்லுவார். அது விடாமுயற்சி, முழுமையான ஒரு பிரயாசம். அப்பொழுது தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். இல்லாவிட்டால் வெறும் சண்டே கிறிஸ்தவர்களாக சண்டே மட்டும் ஆலயத்துக்கு வருவோம், வார்த்தைகளை கேட்போம், அதோட முடிந்தால் அவ்வளவு, அதுக்குள்ள ஒரு பலன் தான் கிடைக்கும். அதனால இதை குறித்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காரியம் முழு அர்ப்பணிப்பு, புள்ளி கான்சிக்ரேட், அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதம் ஜீவிக்கும் போது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு அதிகமாக கொடுக்கிறார். அப்படியே அடுத்ததாக ஒரு காரியம், 4வதாக சபை கூடி வருதல், அது கூட பரிசுத்த ஆவியை நமக்கு அதிகமாக பெருகை செய்கிறதாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் சபை கூடி வராமல் நான் தனிப்பட்ட முறையில் வீட்டில் இருக்கிறேன், நான் மட்டும் நானும் குடும்பமாக இருந்து நான் தியானிக்கிறேன், ஆராதிக்கிறேன்னா, ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல, படிங்களது வசனம் எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா, வேதத்தில் தேவன் ஒரு வசனத்தை கொடுக்கிறார் என்றால் சபை கூடி வருதல் எவ்வளவு முக்கியம் என்று தேவன் அறிந்து அந்த காரியத்தை வசனமாக, ஏனென்றால்
பாருங்கள், அதற்கு முந்தின வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஏவப்படுவோம் நற்கிரியைகளை செய்வதற்கு ஒருவரை ஒருவர் பார்த்து அந்த ஆவிக்குரிய ஒரு உற்சாகம், ஒரு தூண்டுதல் நமக்கு கிடைக்கிறதா இருக்கும். படிகள் 24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவரை ஒருவர் நாம் பார்ப்போம், பேசுவோம். அது ஒரு உற்சாகம் உண்டாகும், ஒரு அனல் உண்டாகும். அப்படியே சங்கீதம் 133 1ஆம் வசனத்தில் சகோதரர், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமும் ஆனது என்று சகோதரர் சகோதரிகளாக ஒருமித்து. அப்பொழுது ஒவ்வொருத்தரிலும் குறைவுகள் இருக்கும். அந்த குறைவுகளை நாம் சகித்து பொறுத்து ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்தி இப்படியாக அந்த சபை வாய்ப்புக்கு தேவன் இந்த ஒரு சபை கூடுதலை வைத்திருக்கிறார். இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவருடைய குறைவை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பற்றி சொல்லி ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்தி தேற்றி இப்படியாக சபை ஐக்கியம் என்பது அவ்வளவு முக்கியம் என்று தேவன் வைத்திருக்கிறார். இன்னும் அந்த 133 2-3 வசனங்கள் சங்கீதம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. எர்மோன் மலையில் பெய்கிற பனி, அங்கே தைலம், அங்கே ஆரோனின் தாடியின் மேல் ஊற்றப்படுகிற இவையெல்லாம் பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துகிறதாக. இந்த பரிசுத்த ஆவி சபையிலே ஊற்றப்படுகிறது என்று நாம் படிக்கும்போது அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சபை நம்மை உருவாக்குகிற ஒரு இடம். ஒருவரை ஒருவர் நாம் கலந்து பேசி குறைவுகளை பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி இப்படியாக நம்மை உருவாக்குகிற ஒரு இடமாக சபை கொடுக்கப்படும். அதனால் சபை கூடி வரும்போது கூட அங்கே பரிசுத்த ஆவி நமக்கு ஊற்றப்படுகிறது. இதை குறித்து பேசி 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களில் கூட அங்கே குறைவுகளை நாம் எப்படி பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த எழுதுகிற முடிவுகள் பேசிய நான். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இங்கே தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அப்படி அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, எல்லாரும் குறைவுள்ளவர்கள், அப்படி ஒருவரை ஒருவர் தாங்கி சகித்து தேற்றி இப்படி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாகிறீர்கள். அதனால சபை அப்படிப்பட்ட ஒரு உருவாக்குகிற இடமாக இருக்கிறது. சபை குடிவருதல் கூட இங்கே பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு காரியம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது அடுப்பில் நம்ம விறகு எரிக்கிறோம், அது ஒரு கட்டியை எடுத்து தனியாக வைத்து விட்டால் அது கொஞ்ச நேரத்தில் அது அணைந்து அப்படியே உதிர்ந்து அப்படியே அணைந்து போயிடும், எரியாது.
அதே அந்த கட்டு எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அந்த எரியும். ஒரு ஆவிக்குரிய அனல் உண்டாகும், ஆவிக்குரிய சிந்தை உண்டாகும். அதனால சபை கூடி வருதல் மிகவும் தேவையாக இருக்கிறது. இப்படியாக நாம் பார்த்தோம். என்னென்ன காரியங்கள் பார்த்தோம்? ஜெபம், தேவனோடு அதிகமான ஜெபம். அடுத்தது வேத தியானம். வேதத்தை எவ்வளவாக தியானிக்கிறோமோ அப்படியே தேவனோடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அதிக ஒரு சிந்தை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்போதும் நான் சொல்லிட்டேன், எப்படி நாம் ஜீவிக்கிறோம் என்றால் தேவ செயலால் நாம் ஜீவித்துக் கொள்கிறோம். அதனால் எப்போதும் அந்த சிந்தை இருக்க வேண்டும். அடுத்ததாக ரெண்டாவது என்ன? இது முதலாவது முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, அடுத்தது ரெண்டாவது வந்து நம்முடைய பலவீனங்கள், நாம் எவ்வளவு குறை உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் குறைவுள்ளவர். அதை நாம் உணர்ந்து கொண்டு என்னுடைய சமூகத்தில் அதனை கேட்டு பெற்று அதிகமாக பிரகாசிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நம்முடைய அர்ப்பணிப்பு முழுமையான, அதை நம்ம வசனம் படித்தோம். என்ன என்ன வசனம்? மத்தேயு 11:12 பலவந்தம் பண்ணப்படுகிறது. ராஜ்யம் பலவந்தம், உறுதி, வைராக்கியம் காட்டுகிறவர்களுக்காக வைக்கப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதுக்கு யோசனைகளை மனதில் வைத்துக் கொள்ளணும். அந்த உறுதி, வைராக்கியம். அடுத்ததாக சபை கூடுகிறது. இவையெல்லாம் நமக்கு தேவனுடைய ஆவியை அதிகமாக பெற்றுக்கொண்டு அதிகமாக பிரகாசிக்க நற்கிரியைகளை செய்ய தேவனுக்கு பிரியமாக வாழ உதவி செய்ய. இப்போ அதை அந்த கூடை வைத்து அது அணைத்து போடுவது எப்படி என்று நாம் பார்க்கும்போது, அதாவது 3 காரியங்கள். ஒன்று பாருங்கள், நம்முடைய பாவ சரி, பாவம் நிறைந்த உலகத்திலே இருக்கிறோம். பாவ உலகம், சாத்தான். 3 காரியங்கள் நம்மை இந்த பரிசுத்த ஆவியை அதிகமாக பெற்றுக்கொள்ளாதபடி அணைத்து போடுவதற்காக இருக்கும். இது எப்படி என்றால் பாருங்கள், நம்முடைய மாம்சம், நம்முடைய சந்தோஷம் அதுதான் முக்கியம் என்று இருந்தால் நாம் இந்த கூடை வைத்து அந்த விளக்கை, அப்படியே உலக காரியங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உலக காரியம், மனைவி, மக்கள், உறவினர், இப்படிப்பட்ட இவைகளிலே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் நாம் அந்த கூடை வைத்து அதை கல் வைத்து மூடுகிறவர்களாக இருப்போம். அப்புறம் சாத்தான் கொடுக்கிற மேன்மைகள், ஐஸ்வர்யம், இதன் மேல் அதிக நாட்டம் கொண்டிருந்தால் கூட நாம் அந்த கூடை வைத்து மூடுகிறவர்களாக இருக்கும். அதனால இவைகளை குறித்து ஆண்டவர் இயேசு ஒரே வரியில் பிடித்துக் கொண்டார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியினுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? அங்கே நம்முடைய உறவினர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, நம்முடைய சொத்து பத்து எல்லாம் விட்டு வந்திருக்கிறோமே, ஓடி போக சொல்றாங்களே. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அதனால இவர்கள் நமக்கு பாடமாக இருக்கிறது. இது நம்மை அந்த பரிசுத்த ஆவியை அகழ்த்து போடுவதற்காக இருக்கும். அதனால நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறது என்னவென்றால், நம்முடைய விருப்பம் போல வாழ்வது
நாம் அதை அந்த மரக்கால் போட்டு மூடுவோம். நம்முடைய விருப்பம் அல்ல. ஆண்டவர் சொல்லும்போது ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து இந்த சுயத்தை நாம் வெறுக்கிறோம். சிலுவை சுமந்து அப்படி போல அவரையே பார்த்து நடக்க வேண்டும். அதனால இந்த புத்தியுள்ள கன்னிகையாக நாம் எப்போதும் இந்த எண்ணெய் உடையவர்களாக வெளிச்சம் காட்டுகிறவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்த பாதையில் அவர் போல பிதாவை நோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்குமாக மாறுபடியாக பிரயாசப்படுவோம். கடைசியாக அந்த ஒரு வசனத்தை படியுங்கள். அதாவது புத்தியுள்ள கன்னிகையாக நாம் நிற்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் அந்த வசனப்படி மத்திய 25:6-10 வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைத்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அதிகமாக கிடைக்கிற இந்த நேரத்தில் கிருபையாக கொடுக்கப்படுகிறது. வார்த்தைகள் அதிகமாக தியானித்து தேவனோடு அதிக நெருக்கம் காட்டி இந்த எண்ணெய்களை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் வழி. நாம் இருக்கிற நேரத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த நேரத்தில் நடுராத்திரியில் போய் நான் என்ன வாங்க போகிறேன்னு சொன்னால் அங்கே கிடைக்காது. அதனால் இதுவே அனுப்புறது காரணம். இதுவே ரட்சணிய நாள். புத்தியுள்ள கன்னிகைகளாக நாம் இருக்கும்படியாக தேவன் சொல்வார். இந்த வார்த்தைகளை மீண்டுமாக கேளுங்கள். தேவன் உங்களை அப்படியாக ஆசீர்வதிப்பார்.